வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எஸ் கண்ணன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் KT ராகவன் அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். தக்காளி சட்னிக்கு ஹோட்டல்களில் குட் பை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு செய்தி இன்னைக்கு நாளிதழில் வந்திருக்குது. தக்காளி விலை உயர்ந்ததுனால உணவு விடுதிகளில் தக்காளி சட்னி இடம்பெறவில்லை. சென்னையில் சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு கிலோ தக்காளி 10 ரூபாயா இருந்துச்சு. வரத்து குறைவால கடந்த சில நாட்களுக்கு முன்னால் ஒரு கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இப்போ 40 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுது. இதனால ஒரு ஹோட்டலில் தக்காளி விலை உயர்வால் தக்காளி சட்னி கொடுப்பதில்லைன்னு வாசலில் போர்டே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி, அதை ஒரு செய்தியாக ஒரு நாளிதழ் போட்டிருக்குது. இதை பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? இன்றைக்கு தக்காளி விலை உயர்ந்திருக்குது, எனவே தக்காளி சட்னி இல்லை. நாளைக்கு தேங்காய் விலை உயரலாம், தேங்காய் சட்னி இல்லை. அதன் பிறகு வெங்காயம் விலை உயரலாம், சாம்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையில் ஹோட்டல் நடத்த முடியாது. ஹோட்டலுக்கு வரக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருள்கள் சுவை சார்ந்த விஷயம். இது எதை எச்சரிக்குது அப்படின்னு சொன்னால், நாளைக்கு விலை ஏறும், அதற்கு இப்போதே தயாராகி கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை ஹோட்டல் உரிமையாளர்கள் வெளிப்படுத்துகிறாங்க. ஒட்டுமொத்தமாக உணவுப் பொருள்களுடைய விலையேற்றம் என்பது அதிகரிச்சிட்டு இருக்கு. அது உணவுப் பொருள்களுடைய பணவீக்கம் என்பது மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அது இன்னும் கட்டுக்குள் வரல. ஆட்சி மாற்றம் வந்தால் கட்டுக்குள் வந்துடும் அப்படின்னு சொன்ன விஷயம் நடக்கலை அப்படிங்கிறதனுடைய வெளிப்பாடு தான். வெங்காயம் அரசியலா இருக்கு, வெங்காய விலை அரசியலா இருக்கு, உருளைக்கிழங்கு அரசியலா இருக்கு. இப்ப தக்காளி சட்னியும் கூட ஒரு அரசியல் பிரச்சனையாக மாறிடுமா என்ன? இல்ல இந்த செய்தி நீங்க இன்னைக்கு பேப்பர்ல பாத்தீங்கன்னா, 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல பார்த்தேன் இந்த செய்தியை. இப்போ இந்த சீசன் முடிஞ்சு போச்சு. ஒன்று அது அழுகுகின்ற பொருளுங்கிறதுனால அந்த பிரச்சனை தக்காளிக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் எனக்கு இதை பார்க்கும்பொழுது என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி செய்தி இந்த பீட்ரூட்டுக்கு ஒரு நாளும் வராதா அப்படின்னு ஏன்னா எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இந்த பீட்ரூட்டும் கேரட்டும் பார்த்து இந்த செய்தி பீட்ரூட்டுக்கு வந்தால் சந்தோஷப்படுவேன் நான். பட் இவர் சொன்னார் பணவீக்கம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறப்ப. நேற்றுக்கு முன்தினம் ஒரு செய்தி பார்த்தேன், பணவீக்கம் குறைந்திருக்கிறதுங்கிற செய்தி ஒரு பத்திரிகையில் நானும் பார்த்தேன். அதனால் அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதனால் உடனே எஃபெக்ட் வருமா அப்படின்னு சொன்னால் அதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி அந்த செய்தியும் கூட நான் பார்த்தேன். அதனால் இது இந்த சீசன்னால் வந்த பிரச்சனையாக தான் நினைக்கிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்படி இந்த மாதிரி செய்தி வரல. தக்காளி சட்னி இல்லை, அது ரொம்ப காஸ்ட்லி அஃபேர் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை வந்ததுன்னா அதனால என்ன விளைவுகள் வரும்னு யோசிச்சு பார்த்தா ஜோவியெல்லாம் சினிமா டயலாக் கூட மாறிடும் அப்படின்னு தோணுது. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி டயலாக் கூட இனிமே சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் வருது.